ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு எபிசோட். ரீசெண்டான டேஸில் நெகட்டிவிட்டி அப்படி இருந்தாலும் அது அந்தளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருக்காங்க சீரியல். ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி வந்து தாத்தா பாட்டி வந்ததை பற்றி கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன இந்த பலகாரம்லாம் அப்படின்ட்டு. அந்த தாத்தா பாட்டி வந்தாங்க வளகாப்பை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்வீட்டு பழம் அதெல்லாம் வரவே கங்காவோட மூஞ்சி மறுபடியும் மாறிடுச்சு. அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, தான் தங்கச்சியாக இருந்தாலும் அவள் நல்லா இருக்கா, நல்லா வாழ்கிறா, அவள் வாழ்க்கை நல்லா இருக்குது, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு கம்பேரிசன் பண்ணி பண்ணி அவங்க வந்து அந்த இப்போது வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஒரு அழகான வாழ்க்கையை வந்து அவங்களால ரசிக்க முடியல, அதை என்ஜாய் பண்ண முடியல. அந்த ப்ரெக்னென்சி டைமை கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல. அப்படி அவளை போட்டியாக வந்து நினச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே கடையை காட்டுறாங்க. கடையில் யமுனா திடீர் என்ட்ரி. யமுனாவும் இங்கே கங்காவும் பேசுகிறது சுத்தமாக வந்து குமரனை மட்டம் தட்டி பேசுகிற மாதிரியே தான் இருந்துச்சு. கங்கா வந்து எப்பயும் குமரனுக்காக அப்படின்னு நிற்கிறது. இந்த டைம் வந்து குமரனையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேச்சு போகுது. ஆனாலும் வந்து எப்படி சொல்கிறது, அதையும் தாண்டி அவங்களோட ஈகோ தான் அந்த இடத்துல பெருசாக இருக்குது. தன்னோட கணவரை வந்து எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கோமே அப்படின்றத கூட அவங்க யோசிக்காமல் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த போட்டியாக நினச்சி ஒரு ஒரு விஷயமும் செஞ்சிட்ருக்காங்க. அவளுக்கு எல்லாமே கிடைக்கும், உனக்கு எதுவும் கிடைக்காது, ஒன்றா சீமந்தம் நடந்தா அப்படின்னு இங்கே யமுனாவும் ஏற்றி விடவும் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வீட்டில் வந்தும் அதையே பேசுகிறாங்க. பாட்டியும் அம்மாவும் உனக்கு 9ஆம் மாதம் வச்சிடலாம், அவளுக்கு 7ஆம் மாதம் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் தானே அக்கா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு அதுலேயும் ஒரு போட்டி போகுது. இன்னொரு பக்கம் இங்கே காவேரி விஜய் ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அப்பள இதில் வந்து வர வேண்டிய அமௌண்ட்டுக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க. கூல்டி கூல் கூல், எதுக்கு இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்க, பொறுமையாக பேசு, தண்ணி குடி, ப்ரீத் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் குழந்தைய பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தண்ணி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணுறாரு. இப்படிலாம் பேசினா தான் வரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் இறங்கி நீ தான் செய்யணுன்றதில்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நல்ல ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா பிஸ்னஸ் மைண்ட் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் காவேரியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றணும் அப்படின்ட்டு. கரெக்ட் தான், நாங்களும் அதை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் மாற்றி விடுங்க விஜய், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சாரியில் மாற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக மாற்றிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு அவங்களோட அந்த முருகர் டாலரை வந்து கழட்டிட்டு கோல்டு டாலர் வந்து போடுறாங்க. அதை போட்டோடனே ஏன் இப்படி பணத்தை வீணடிக்கிறீங்க அது இதுன்னு கத்துறாங்க. ஃபஸ்ட்டு கத்துனாலும் அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு, இது இப்போ வாங்கினதில்லை, நீ ப்ரெக்னென்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே நீ வீட்டுக்கு வரப்போறேன்ட்டு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வாங்கினது. அதே மாதிரி வீட்டில் ப்ரெக்னென்சி பெட்டு, உனக்கு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, பலூன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், நீ தான் வரல அப்படின்னு சொன்ன உடனே காவேரி கொஞ்சம் போல் ஃபீல் ஆகிட்டாங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லைன்னு உடனே நானும் பொம்பளை பிள்ளை மாதிரி சாரீ கட்டி பார்த்தேன், நைட்டி போட்டு பார்த்தேன், பூ வச்சு பார்த்தேன், எதுவும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறது, ஆம்பளை பிள்ளையாவே வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு விஜய். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.